வேலூர் புரட்சியின் போது சென்னை கவர்னராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. வைரம் வெட்டுவதை ஒரு குடிசை தொழிலாக செய்யும் மாநிலம் குஜராத். ஆயிரத்தி 1951 மக்கள் தொகை பெருக்க விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறுபிளவு ஆண்டு. மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நீர் பரப்புரை ஜல்சக்தி அபியான். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் காண்ட்லான்னு சொல்லுவோம். பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? பிரிவு 21. 1951 நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் 54. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை கீழ்காணும் எதன் வழியாக செல்கிறது? மிர்சாபூர். இந்த மிர்சாபூர் எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில் இருக்குது. யூபியில் இருக்குது, அலகாபாத்தில் இருக்குது. அங்கே தான் மத்திய தீர்க்கரேகை செல்லுது. மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. பிரம்மபுத்திரா எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மானசரோவர் ஏரியில் உற்பத்தி ஆகுது. கீழ்காணும் எந்த பத்திரிகை அலுவலகத்தில் சென்னை மகாஜன சபை செயல்பட்டது? தி இந்து பத்திரிகை அலுவலகத்தில் தான் சென்னை மகாஜன சபை செயல்பட்டது. 1/3 நிலவின் தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூனல் நிலவு. ஸோ 1/3 மூணோட அப்பியரன்ஸ் கூனல் நிலவு அப்படின்னு சொல்கிறோம். கீழ்காண்பவற்றுள் எதனிலிருந்து சூரியன் உருவாகியது? சூரிய நெபுலா. சூரிய நெபுலாவிலிருந்து சூரியன் உருவாகியது. புவியின் ஈர்ப்பு விசை வாயுக்களை கவர்ந்ததால் உருவானது வளிமண்டலம். ஸோ அவ்வளோதான்.